ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ரிசோர்ஸஸ். இந்த லெசன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் டேர்ம் 2ல் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸஸ் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர், ஏன் அந்த ஆன்சர் வருதுங்கிற ரீசன், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. First match the following பார்க்கலாம். First question, natural resource. Correct answer is forest. ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஃபாரஸ்ட் வந்துட்டு காடு வந்துட்டு அந்த கண்ட்ரியோட நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாகவே வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசோர்ஸ் தான் வந்துட்டு காடு. ரிசோர்ஸ் அப்படின்னா ஒரு நாட்டோட வளங்களை குறிக்கிறது தான் வந்துட்டு ரிசோர்ஸ். காடு வந்துட்டு நமக்கு ஒரு இயற்கையான வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. காடு மூலயமா நமக்கு நிறைய வந்துட்டு மரம், பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அது வந்துட்டு உயிரினங்கள், வைல்ட் அனிமல்ஸை வந்துட்டு பாதுகாக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு காடுலேருந்து கிடைக்கிறதுனால அது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கையாகவே உருவான வளம், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆம்பர்கிரிஸ். ஆம்பர்கிரிஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு கடலில் வாழக்கூடிய பெரிய பெரிய திமிங்கலங்கள் வந்துட்டு அதுங்க வயிற்றுல சொருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அது வாமிட் பண்ணும் பொழுது அதோட அந்த வாமிட் எடுத்த அந்த பொருளை தான் வந்துட்டு ஆம்பர்கிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப விலை மதிப்பில்லாதது. அதை யூஸ் பண்ணி நிறைய மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ்லாம் செய்யறதுக்கு அந்த ஆம்பர்கிரிஸ்ங்கிறது வந்துட்டு யூஸ் ஆகுது. வேலோட வாமிட் தான் வந்துட்டு அந்த ஆம்பர்கிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய வளம் தான் வந்துட்டு இந்த ஆம்பர்கிரிஸ். தேர்ட் கொஸ்டின், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இப்போ வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு பொருளோட யூசேஜை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தண்ணி, கரண்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம குறைச்சி யூஸ் பண்ணுறோம். ரொம்ப வீணாக்காமல் குறைச்சி யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறது. ரியூஸ் வந்துட்டு ஒரு பொருள் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அதை வீணாக்காமல் அதை மறுபடியும் வேறு யாருக்காச்சும் கொடுத்து ரீயூஸ் பண்ணுறது. ரீசைக்கிள் வந்துட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு ஃபார்மில் மாற்றிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறது. இதுதான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு, ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இது மூணுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், நான் ரெனியூவபிள். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு மினரல்ஸ். நம்ம நாட்டில் வந்துட்டு மினரல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய நமக்கு இருக்குது. கோல்டு, டைமண்டு, இதெல்லாம் காப்பர், இதெல்லாமே மினரல்ஸ்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதை ரெனியூ பண்ணிக்க முடியாது. மறுபடியும் நமக்கு அது கிடைக்காது. அதுதான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினரல்ஸ் வந்துட்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இப்போ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோன்னா காற்று, சீ வாட்டர், இதெல்லாமே வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நமக்கு வந்துட்டு எவ்வளோ எடுத்தாலும் அது குறையவே குறையாது. நமக்கு வந்து அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். மினரல்ஸ்லாம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், யூனிவர்சல் ரிசோர்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏர். காற்று வந்துட்டு யூனிவர்சல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு வளம் எதுன்னு கேட்டால் காற்று தான். சிக்ஸ்த் கொஸ்டின், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம அக்ரிகல்ச்சரிங், அதுக்கப்புறம் ஃபிஷரி, மைனிங், பவுல்ட்ரி, ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்ணுறது, மீன் வளம், இதெல்லாம் வந்துட்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் வந்துட்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, ஒரு கம்பெனி பிளான்ட்டில் வச்சு நம்ம தயாரிக்கும் போது அதெல்லாம் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. அதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, fill in the blanks. First question, sugarcane is processed to make dash. Correct answer is sugar. Sugarcane na கரும்பு. கரும்புலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு சுகர், சர்க்கரை கிடைக்குது. Second question, conservation of resources is dash use of resources. Correct answer is careful use of resources. நம்ம வந்துட்டு இப்போ வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம வந்துட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை வீணாக்காமல் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி அது.
Third question, resources which are confined to certain regions are called dash. Correct answer is localized resource. ஒரு சில வளங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நெய்வேலியில் தான் வந்துட்டு கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்துட்டு மைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸில் கிடைக்கிற ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் கொஸ்டின், டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் பீங் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆக்சுவல். நிகழ்காலத்தில் நம்ம என்ன ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களோ அது ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். மனித வளம் தான் வந்துட்டு மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வளத்தை வந்துட்டு நம்ம எப்படி பெருக்கிறோம், அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது மூலிமா, நல்ல ஹெல்த்து கொடுக்கறது மூலிமா, நல்ல ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டு, நல்ல எஜுகேஷன், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்போது ஹியூமன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற அவுட்புட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டிரெக்ட்லி ஃப்ரம் நேச்சர் இஸ் கால்ட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நேச்சர்கிட்டேருந்து நம்ம எடுக்கிறது தான் அந்த பயிர்கள் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். அது மாதிரி மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா கடல்லேருந்து நம்ம மீன் பிடிக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு மைனிங் பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி நேச்சரோட ரிசோர்ஸஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட், சோலார் எனர்ஜி இஸ் த பெஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் தெர்மல் எனர்ஜி இன் ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ். இன்ஃபரன்ஸ் 1, coal and petroleum resources are receding. Inference 2, solar energy will never deplete. Now choose the correct answer. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டில் சோலார் எனர்ஜி தான் வந்துட்டு தெர்மல் எனர்ஜிக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் எனர்ஜி அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளான்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது, எலக்ட்ரிசிட்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறது தான் வந்து சோலார் எனர்ஜிலேருந்து எடுக்கிறது தான் வந்துட்டு தெர்மல் எனர்ஜிக்கு பெஸ்ட்டு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கோல் பெட்ரோலியம்லாம் நிறைய எடுத்து அதெல்லாம் வந்துட்டு தீர்ந்து போகிற ஸ்டேஜில் இப்போ வந்துருச்சு. இதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக எது இருக்குன்னா சோலார் எனர்ஜி, சூரிய ஒளியிலேருந்து எடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இதுதான் வந்துட்டு இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்ஸ்டியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் போத். இன்ஃபரன்ஸ் 1 and 2 ஃபாலோஸ் த ஸ்டேட்மெண்ட். both are correct அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட், if you don't conserve resources, human race may become extinct. Inference 1, you need not conserve resources. Inference 2, you need to conserve resources. Now choose the right answer. நம்ம வந்து வளங்களை பாதுகாக்கலை, கன்சர்வ் பண்ணலை அப்படின்னா மனித இனம் வந்துட்டு அழிய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிசோர்ஸஸை வந்துட்டு பாதுகாக்கணும், கன்சர்வ் பண்ணணும். செகண்ட் இன்ஃபரன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட், man switched over to agriculture. Inference 1, food gatherers experienced scarcity of food. Inference 2, food gathered was not nutritious. Choose the right answer. இதில் பார்த்தோன்னா வந்துட்டு inference 1, only conclusion 1 follows the statement. Correct answer is option A. Given are 3 suggestions to conserve resources. Write the 3 odds in the suitable places. First question, giving your childhood cycle to your neighbor. Correct answer is reuse. நம்ம யூஸ் பண்ண பழைய சைக்கிளை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு ரீயூஸ். அதை வந்து அப்படியே வேஸ்ட் ஆக்கிடாமல் மற்றவங்களுக்கு அதை ரீயூஸ்க்கு கொடுக்கணும், அதுதான் ரீயூஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் கொஸ்டின், யூஸிங் எ ஃப்ளஷ் தட் கன்சியூம்ஸ் லெஸ் வாட்டர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ரெடியூஸ். நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு வீணாக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக கன்சியூம் பண்ணுற ஃப்ளஷை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் கொஸ்டின், மெல்டிங் யூஸ்டு பிளாஸ்டிக் டு லே ரோட்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் ரீசைக்கிள். பிளாஸ்டிக் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம உருக்கி அதை ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.